ஹரீஷ், நீ இங்கு வருவன்னு எங்களுக்கு தெரியும் என்று ஒரு கரகரப்பான குரல் ஸ்பீக்கரில் ஒலித்தது. அது ஆண்ட்ரூவுக்கு அடுத்தபடியாக அந்த சிண்டிகேட்டை வழிநடத்தும் கேப்டன் ரிஷி என்பவனுடைய குரல். துப்பாக்கிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஹரிஷை நோக்கி தீயை கக்கின. கட்டுப்பாட்டு அறையின் ஸ்டீல் ஃப்ளோர் அதிர்ந்தது. சைபோர்க் ரிஷியின் பிரம்மாண்டமான இயந்திர கரங்கள் காற்றில் சுழன்றபோது எழுந்த விசை அங்கிருந்த இரும்பு தூண்களையே வளைக்கும் அளவுக்கு உக்கிரமாக இருந்தது. கவுண்டவுன் டைமரின் சிவப்பு எண்கள் நொடிகளை விழுங்கிக் கொண்டிருந்தன. 45, 44. சுவரில் மோதி கீழே விழுந்த ஹரீஷ் தன் வாயோரம் வழிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டே மெல்ல எழுந்தான். அவனது வழக்கமான சில்வர் ரெட் கவச கையுறைகளின் ஒளி மங்கி அணையப்போகும் மெழுகுவர்த்தி போல துடித்து கொண்டிருந்தது. ஆண்ட்ரூவை விட ரிஷியின் மெக்கானிக்கல் பாடி பல மடங்கு வலிமையானது என்பதை அவனது ஒவ்வொரு தசைநாரும் உணர்ந்தது. ஹரீஷ் நிலைகுலைந்து நிற்பதைக் கண்டு ரிஷி தனது மெக்கானிக்கல் முகத்தில் இருந்த கருப்பு கண்ணாடியை கழற்றினான். அவனது வலது கண் முற்றிலும் சிவப்பு நிற லேசர் லென்ஸால் நிரப்பப்பட்டிருந்தது. ஹரீஷ், உனக்கு என்ன யாருன்னே தெரியாதுல்ல? ஆண்ட்ரூவோட சிண்டிகேட்டில் நான் சும்மா ஒரு கேப்டன் மட்டும் இல்லடா, இந்த அரசாங்கத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி நான் என்று இடி முழக்கமிட்டான் ரிஷி. அவனது உலோக குரலில் ஆக்ரோஷமும் வலியும் கலந்திருந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இந்திய பெருங்கடல்ல கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு ரகசிய சுத்திகரிப்பு திட்டத்தை, கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட், நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த ஃபார்முலாவை ஆயுதமாக மாற்ற சொல்லி என் குடும்பத்தையே சிறைபிடிச்சது. நான் மறுத்தப்போ என் கண் முன்னாடியே என் மனைவியையும் மகளையும் கொன்று என் லேபையும் குண்டு வச்சு அழிச்சாங்க. அந்த விபத்தில் என் பாதி உடல் கருகி சிதஞ்சு போனப்போ ஆண்ட்ரூ தான் எனக்கு இந்த சைபோர் உடம்பை கொடுத்து காப்பாற்றினான். ரிஷி தன் மெட்டல் கைகளை இறுக்கமாக மூடினான். அன்னைக்கு என் குடும்பத்தோட கதறல் சத்தம் இந்த அரசாங்கத்தோட காதில் விழலை. இன்னைக்கு அவங்க உருவாக்கிய இந்த பயோ இஎம்பி ஆயுதம் மூலமாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் இருளில் மூழ்கடிச்சு இந்த துரோக அரசாங்கத்தோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே ஒடுக்க போகிறேன். இது என் பழிவாங்கல் என்று அலறினான். ரிஷி, உனக்கு நடந்த அநீதிக்கு இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, நானும் பொறுப்பேற்கிறேன். ஆனால் உன்னோட இந்த வெறிப்பழிக்கு பலியாக போகிறது கோடிக்கணக்கான அப்பாவி மக்கள். அவங்க என்ன துரோகம் பண்ணினாங்க என்று ஹரிஷ் கத்தினான். ஆனால் ரிஷியின் கண்கள் இரக்கமற்று சிவந்தன. எனக்கு நியாயம் கிடைக்காத உலகத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்கக்கூடாது என்று கத்தியபடி அவன் ஹரிஷை நோக்கி பாய்ந்தான். ஹரிஷ் தன் கண்களை மூடினான். தன் மனைவி பாசத்துடன் கொடுத்த அந்த ஒரு கப் காப்பி, அவளது அமைதியான முகம், தன் தேசத்தின் கோடி மக்களின் பாதுகாப்பு அனைத்தும் அவன் மனக்கண்ணில் மின்னல் வெட்டாக வந்து சென்றன. நான் தோற்கப் போகிறது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இல்லை ரிஷி, என் தேசத்துக்காக, ஹரிஷ் கத்தினான். அவனுள் தூங்கி கொண்டிருந்த அந்த பேராற்றல் பிரம்மாண்டமான எரிமலையாய் வெடித்தது. அவனது கவசத்தில் எஞ்சியிருந்த சில்வர் ரெட் ஒளி அவனது நரம்புகளில் ஓடிய அசாத்திய எனர்ஜியுடன் கலந்து விசித்திரமான நீல நிற ஒளியாக மாறத் தொடங்கியது. 2 நிறங்களும் ஒன்றிணைந்து இதுவரை உலகம் பார்த்திராத பிளாட்டினம் ரெட் நிறமாக உருவெடுத்தது. அது அவனது ஆற்றலின் இறுதி எழுதியல்லை. ரிஷி ஆவேசத்துடன் ஹரிஷை நோக்கி பாய்ந்து தன் இரும்பு முஷ்டிகளால் தாக்கினான். ஆனால் இந்த முறை ஹரிஷ் அங்கில்லை. பிளாட்டினம் ரெட் எனர்ஜியின் வேகத்தில் ஹரிஷ் ஒளியை காட்டிலும் அதிவேகமாக நகர்ந்து காற்றில் மறைந்தான். ரிஷியின் இரும்பு கரங்கள் காற்றில் விரிதாக மோதின. எங்கடா இருக்க என்று ரிஷி அலறுவதற்குள் அவனது பின்புறம் தோன்றினான் ஹரிஷ். அவனது வலது கை பிளாட்டினம் ரெட் ஒளியுடன் சுழன்றது. ஹரிஷ் தன் முழு பலத்தையும் திரட்டி ரிஷியின் மெட்டல் நெஞ்சின் மையப்பகுதியில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த பேராற்றல் ரிஷியின் டைட்டானியம் கவசத்தை எளிதாக துளைத்து கொண்டு உள்ளே புகுந்தது. டிங் டிடிடிடிங் என்று ரிஷியின் இயந்திர உடலில் இருந்த வயர்கள் அனைத்தும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நீல நிற பொறிகள் பறந்தன. அவனது ரோபோட்டிக் இதயம் முற்றிலும் செயலிழந்தது. என் பழிவாங்கல் பாதியிலேயே என்று ரிஷியின் மெக்கானிக்கல் குரல் தழுதழுக்க அவன் தரையில் சுருண்டு விழுந்தான். டைமர் இப்போது மரண பயத்தை காட்டிக் கொண்டிருந்தது. 5, 4. ஹரிஷ் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. ரிஷியின் பலவீனமான கைகளிலிருந்த பயோமெட்ரிக் ஆக்சஸ் கார்டை பலவந்தமாக பறித்தான். நேராக மெயின் கம்ப்யூட்டரை நோக்கி பாய்ந்தான். 2. கார்டை சொருகி கம்யூனிகேட்டர் திரையில் இருந்த ரகசிய குறியீட்டை தட்டினான். 1. ஆக்சஸ் கிராண்டட், சிஸ்டம் டீஆக்டிவேட்டட், வெப்பன் ஷட்டவுன். அந்த மெக்கானிக்கல் குரல் கட்டுப்பாட்டு அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த பிரம்மாண்டமான திரவக் குடுவையில் கொதித்து கொண்டிருந்த சஞ்சீவினி திரவம் தன் வீரியத்தை இழந்து அடங்கியது. ஆயுதம் முற்றிலும் முடக்கப்பட்டது.
தென்னிந்தியா ஒரு பெரும் பேரழிவிலிருந்து தனியாளாக காப்பாற்றப்பட்டது. புதிய விடியல் மற்றும் லண்டன் சதி. மறுநாள் காலை இந்திய பெருங்கடலின் அலைகளுக்கு மேலே சூரியன் தங்க நிறத்தில் கம்பீரமாக எழுந்து கொண்டிருந்தது. விஷயம் அறிந்து விரைந்து வந்த இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் நீர்மூழ்கி கப்பலை சுற்றிலும் தரையிறங்கின. கமாண்டோக்கள் உள்ளே புகுந்து மயங்கி கிடந்த ரிஷியையும் அவனது எஞ்சிய அடியாட்களையும் கனரக சங்கிலிகளால் பிணைத்து இழுத்துச் சென்றனர். ரிஷியின் கண்கள் அரசாங்கத்தின் மீது இன்னும் கோபத்தையே உமிழ்ந்து கொண்டிருந்தன. ஹரிஷ் தனக்கான அதிவேக படகின் முனையில் தனியாக நின்று கொண்டு சென்னை கரையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான். திடீரென அவனது பாக்கெட்டில் இருந்த கம்யூனிகேட்டர் மீண்டும் லேசாக அதிர்ந்தது. அதில் கமாண்டர் விஸ்வரூபனின் அவசர குரல் ஒலித்தது. ஹரிஷ், ரிஷி சொன்னது உண்மைதான். அரசாங்கத்தோட சில துரோக அதிகாரிகள் தான் அவனுக்கு அந்த அநீதியை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு பின்னாடி லண்டனில் இருக்கிற சர்வதேச சிண்டிகேட் அமைப்போட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது இப்போ உறுதியாகியிருக்கு. அங்கே அவங்க அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிறாங்க. ஹரிஷ் தன் கருப்பு கண்ணாடியை விரல்களால் சரிசெய்து கம்பீரமான குரலில் தனக்குள்ளே சொல்லி கொண்டான். உலகத்தில் அநீதியும் அக்கிரமமும் இருக்கிற வரைக்கும் இந்த ஹரிஷுக்கு விடியலே கிடையாது. ரிஷிக்கு துரோகம் பண்ணின அந்த கருப்பு ஆடுகளையும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சிண்டிகேட்டையும் வேற இருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த மிஷன் லண்டனில் வெயிட் பண்ணுது. லெட்ஸ் கோ. அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட வார்த்தைகள் அந்த நடுக்கடலின் அமைதியை கிழித்து கொண்டு ஒரு சிம்மக்குரலாக எதிரொலித்தது. மறுநாள் நள்ளிரவு லண்டன் மாநகரம் பனிப்பொழிவிலும் இருளிலும் மூழ்கியிருந்தது. உலக புகழ்பெற்ற பிக் பென் கடிகாரம் நள்ளிரவு 2 மணியை காட்டியது. தேம்ஸ் நதியின் பளபளக்கும் நீரின் மீது லண்டன் பாலத்தின் விளக்குகள் பிரதிபலித்து கொண்டிருந்தன. யாரும் எதிர்பாராத நேரத்தில் லண்டனின் வான்பரப்பில் மேக கூட்டங்களை கிழித்து கொண்டு ஒரு அதிநவீன ரகசிய மிலிட்ரி ஜெட் எவ்வித சத்தமும் இன்றி பறந்தது. அதன் தானியங்கி கதவு திறக்க கருப்பு ஓவர்கோட் அணிந்த ஒரு உருவம் பனிப்புயலுக்கு நடுவே பாய்ந்தது. அது ஹரிஷ். அவன் பாராஷூட்டை பயன்படுத்தவில்லை. மாறாக காற்றில் கீழே விழும்போதே அவனது உடம்பில் பிளாட்டினம் ரெட் பேராற்றல் மெல்ல ஒளிரத் தொடங்கியது. அந்த நீலமும் சிவப்பும் கலந்த காந்த சக்தி அவனது வேகம் காற்றில் உராய்வதை கட்டுப்படுத்தி ஒரு எனர்ஜி குஷனை போல அவனை காத்தது. தேம்ஸ் நதியின் வடக்கு கரை பகுதியில் லண்டன் ஐகோபுரத்திற்கு அருகில் மிக அமைதியாக ஒரு சிறு சத்தமுமின்றி லேண்டிங் ஆனான் ஹரிஷ். அவன் தரையில் கால் வைத்த அடுத்த நொடி அவனது கம்யூனிகேட்டர் லண்டன் சிண்டிகேட்டின் ரகசிய தலைமையகத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் 3D வரைபடத்தை காட்டியது. லண்டன் பிரிட்ஜின் கீழ் இருக்கும் பாதாள உலகம், லண்டன் நகரின் பழமையான அண்டர்கிரவுண்ட் சுரங்கப்பாதைகளின் லண்டன் அண்டர்கிரவுண்ட் சப்வேஸ் ஆழமான பகுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட ஒரு விக்டோரியன் காலத்து இரகசிய கோட்டை இருந்தது. அதுதான் சர்வதேச சிண்டிகேட் அமைப்பின் மெயின் கமாண்ட் சென்டர். அங்கே அதிநவீன ஹோலோகிராம் திரைகளுக்கு நடுவே சிண்டிகேட்டின் உலகளாவிய நெட்வொர்க்கை வழிநடத்தும் முதன்மை தலைவன் லார்ட் மில்லர் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இந்திய அரசாங்கத்திலிருந்து துரோகம் செய்து ஓடி வந்த உயர் அதிகாரிகள் 3 பயத்துடன் அமர்ந்திருந்தனர். மில்லர், ஹரிஷ் சாதாரண ஆளில்லை. அவன் டெல்லி அணு உலையையும் காப்பாத்திட்டான், நடுக்கடல்ல ரிஷியையும் வீழ்த்திட்டான். இப்போ அவன் எங்களை தேடி லண்டனுக்கு வந்துட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று நடுங்கினான் ஒரு இந்திய அதிகாரி. அது வேறு யாருமில்லை, ராகவன். இந்திய இராணுவத்தின் அதிநவீன ஆயுத கட்டுப்பாட்டு பிரிவில் DRT-1 ரகசிய பிரிவு உயர் அதிகாரியாக இருந்தவர். 5 வருடங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானி ரிஷி தனது சுத்திகரிப்பு திட்டத்தை கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் உருவாக்கிய போது அரசாங்கத்தின் பெயரை கெடுத்து அந்த ஃபார்முலாவை லார்ட் மில்லரின் சிண்டிகேட் அமைப்பிற்கு பல கோடி ரூபாய்க்கு விற்க திட்டம் தீட்டிய சூத்திரதாரி இவர்தான். ரிஷி ஃபார்முலாவை தர மறுத்தபோது ராகவன் தான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ரிஷியின் குடும்பத்தை சிறைபிடிக்க உத்தரவிட்டார். லேப் வெடிப்பில் ரிஷியின் உடல் கருகிய பிறகு அரசாங்கத்தின் கணக்கிலிருந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்களை திருடி லண்டனில் இருந்த லார்ட் மில்லருக்கு ரகசியமாக அனுப்பினார். இந்திய உளவுத்துறையான ராவின் தென்னக பிரிவின் இணை செயலாளராக இருந்தவர் அனிருத். ரேடியன்ஸ் படையின் செயல்பாடுகள், ஹரிஷின் ரகசிய மிஷன்கள் மற்றும் அவனது கவசத்தின் தொழில்நுட்ப ரகசியங்களை கண்காணித்து அதை சர்வதேச சந்தையில் விற்க துடித்தவர். விஞ்ஞானி ரிஷிக்கு அநீதி நடப்பதையும் அவனது குடும்பம் கொல்லப்பட்டதையும் தனது உளவுத்துறை பலத்தால் மூடி மறைத்தவர் இவர்தான். ரிஷியின் மரணத்திற்கு பின்னால் எந்த ஒரு விசாரணையும் நடக்காமல் பார்த்து கொண்டதற்கு பிரதிபலனாக லார்ட் மில்லர் இவருக்கு லண்டனின் ஸ்விஸ் வங்கி கணக்குகளில் பில்லியன் கணக்கில் பணத்தை கொட்டினார்.
டெல்லி அணு உலையின் பாதுகாப்பு வளையங்கள் மற்றும் குளிரூட்டும் அமைப்பின் ரகசிய ப்ளூ பிரிண்ட்டுகளை ஆண்ட்ரூ பிலிப்ஸுக்கும் சிண்டிகேட்டிற்கும் கசியவிட்ட கருப்பு ஆடு இவர்தான். இந்தியாவின் மிக உயரிய அணுசக்தி ஆலோசகராக இருந்து கொண்டே சிண்டிகேட்டின் பயோ வெப்பன் மற்றும் பயோ இஎம்பி ஆராய்ச்சிகளுக்கு தேவையான கதிரியக்க பொருட்களை இந்தியாவிலிருந்து ரகசியமாக கடத்தி கொடுத்தவர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.